இனிய வணக்கங்கள் அனைவருக்கும். இன்று காலை ஒரு நண்பர் ஒருவர் ஜோதிடர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் என்று கேட்டார். கேட்டவரும் ஜோதிடர் தான். கேள்விக்கு பதில் சொல்பவனும் ஜோதிடராகிய நானே. நான் என்பது என்ற அகங்காரத்தில் சொல்லவில்லை. நான் என்பது என்னுடைய ஆன்மாவின் அடிப்படையில் சொல்கிறேன். ஒரு ஜோதிடர் பலன் சொல்லும் பொழுது நற்பலன்களையே சொல்ல வேண்டும். நீங்கள் கேட்கலாம், எப்படி நற்பலன்கள் சொல்வது? சொல்வதற்கு நம் முன்னோர்கள் சில உபாயங்களை சொல்லித் தந்துள்ளார்கள். உதாரணத்துக்கு இந்த கதைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். அந்த கதையை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். ஒரு ஜோதிட பண்டிதரிடம் ஒரு விவசாயி ஜோதிடம் பார்க்க சென்றுள்ளார். அந்த ஜோதிட பண்டிதருக்கோ சிறிது சிரமமான காலம், ஏதாவது வருமானம் வந்தால் அவருக்கு வாழ்க்கையை தள்ளலாம் என்று இருக்கும் காலத்தில் இந்த விவசாயி ஜோதிடம் பார்க்க வந்தார். அந்த ஜோதிடருக்கு ஒரு பையன், சிறு பையன். விவசாயி ஜாதகத்தை கையில் கொடுத்தார். ஜோதிடர் வாங்கி ஜாதகத்தை பார்த்தார். அந்த ஜாதகருக்கு ஆயுள் நாளையுடன் முடிகிறது என்று, அல்லது இன்றுடன் முடிகிறது என்று தெரிந்து கொண்டார். உடனே ஜோதிடர், அந்த பண்டிதர் என்ன செய்தார்னா, அந்த விவசாயியிடம் அந்த ஜாதகத்தை கொடுத்து, ஐயா, இன்று எனக்கு வேறு பணிகள் உள்ளது, போய் நாளை வாருங்கள், நாளை வந்த பின்னால் பார்க்கலாம் என்று கூறி அனுப்பிவிட்டார். ஜோதிடர் உங்களுக்கு இப்பொழுது ஆயுள் முடியப்படுவது, இன்றுடன் ஆயுள் முடியப்படுவது என்று சொல்லவில்லை. கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் விஷயம் உள்ளது. விவசாயியும், சரி பண்டிதரே, நான் சென்று நாளை வருகிறேன் என்று விடைபெற்று ஊருக்கு கிளம்பி கொண்டிருக்கும் போது கனத்த மழை, காற்று. விவசாயிக்கோ ஒரே சங்கடம். என்னடா ஊருக்கு போகணும்னு நினைச்சோம், இங்கே பார்த்தோம்னா இப்படி மழையா இருக்கு, எல்லாமே இருக்கு. சிவனே, என்ன செய்யறது, எப்படி ஊருக்கு போகிறது அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் மழை நிற்க, கொஞ்சம் தூரம் செல்ல, இப்படியே போய்கிட்டே இருப்பேன். அப்பொழுது அருகில் ஒரு சிவன் கோயில் ஒன்று, அவருக்கு சிவன் கோயில் என்று தெரியாது, ஒரு கோயில் இருப்பதை பார்த்தார். ஒரு மண்டபம் அதன் முன்னால். அந்த மண்டபமும் கொஞ்சம் சிதிலமடைந்து இருந்தது, அந்த கோயிலும் கொஞ்சம் சிதிலமடைந்து இருந்தது. இந்த விவசாயி அந்த மண்டபத்தில் ஏறி அமர்ந்தார். அப்படி அமர்ந்திருக்கும் போது அங்கிருக்கும் இறைவனை, சிவபெருமானை பார்த்து விட்டார். சிவபெருமானை, நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், மண்டபமெல்லாம் கோபுரங்கள் சிதிலமடைந்திருக்கிறது. என்னிடம் பணம் இருந்தால், என்னிடம் வசதி இருந்தால் நான் இப்படியெல்லாம் செய்து விடுவேன், உங்களுக்கு கும்பாபிஷேகம், கோயில் கட்டி எல்லாமே செய்து விடுவேன் என்று கூறிக்கொண்டு மனதுக்குள்ளே நினைத்துக் கொண்டு இருந்தார். இது சிறிது நேரத்தில் மழை, காற்று கொஞ்சம் நின்றது. இருந்தாலும் சரி இருப்போம் அப்படின்னு கொஞ்ச நேரம் மண்டபத்தில் உட்கார்ந்துட்டார். அப்பொழுது புஷ்ஷன் என்ற சத்தம் வந்தது. அப்போது சர்வம் இவர் அருகில் இருப்பதை இந்த சத்தத்தின் அடிப்படையில் கண்டு உடனே அங்கிருந்து சாவி வெளியே பிடித்து விட்டார் மண்டபத்தில். ஒரு சிறிய நேரத்தில் மண்டபம் இடிந்து விழுந்தது. அந்த ஜோதிடரும் தலைக்கு வந்தது. தம்புரான் புண்ணியத்தில் இறைவன் நம்மளை காப்பாற்றிட்டாரு என்று சொல்லிக்கொண்டே அவர் ஊருக்கு சேர்ந்தார். மறுநாள் ஜோதிடரும் வந்தார். ஜோதிடர் கேட்கிறார், நேற்று நீங்கள் ஊருக்கு சென்றீர்களா, எதுவும் நடந்ததா, என்ன நடந்ததா? ஒன்றும் நடக்கவில்லையா, என்று நீங்கள் வர சொன்னீர்கள், அதனால் வந்தேன். ஜோதிடருக்கு ஒரே குழப்பம். என்ன, இவருக்கு இந்த ஜாதகத்துக்கு ஆயுள் இல்லையே, இவர் எப்படி இருக்கின்றார், உயிருடன் இருக்கின்றார் என்று ஒரே குழப்பமாக வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்ததா என்று அந்த விவசாயியிடம் கேட்டார்.
அந்த விவசாயி மாமலியா இங்கிருந்து செல்லும்போது ஒரு கோயில் இருந்தது, அதில் உட்கார்ந்துருந்தேன். மழை நின்றது. என்ன ஒரு சர்ப்பம் வந்து கீழே வந்தது. நான் மண்டபத்துக்கு வெளியே கொடுத்து விட்டேன், சென்று விட்டேன். ஏன் நடந்தது? வேறு நீ கோயில் கும்பாபிஷேகம் ஏதாவது பண்ணியிருக்கிறீர்களா என்று ஜோதிடர் கேட்டார். நான் ஏன் உங்களுக்கு தட்சிணை கொடுப்பதற்கு என்னிடம் காசு இல்லை, நான் எப்படி உங்களுக்கு கோயில் குளங்கள் இதெல்லாம் கட்ட முடியும்? நான் ஒன்று நினைத்தேன் ஐயா, மனதில் நினைத்தேன். நான் அந்த சிதம்பரம் கோயிலை பார்த்து இது இப்படி என்னிடம் பணம் இருந்தால் இப்படி நினைத்தேன். அப்பொழுது ஜோதிடருக்கு அப்பொழுதுதான் ஞானம் பிறந்தது. ஜோதிடருக்கே ஞானம் அப்பொழுதுதான் பிறந்தது. ஓ, ஜாதகத்தில் இவ்வாறு இருந்தாலும் இறைபலம் ஒரு மனிதனுக்கு இருந்தால், இறை பலம் ஒன்று மனிதனுக்கு இருந்தால் அந்த ஜாதகத்தையும் வெல்லும் ஆற்றல் அந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டார். ஆனால் ஜோதிடர் அந்த பலனை கூறியிருந்தால் அந்த மனிதன் அதே வேதனையில் சென்றிருப்பான். அவனுடைய கர்மவனை அவனை பாதிப்படைய செய்வார். அதனால் ஜோதிடராகிய நாம் தீய பலன்கள் இருந்தாலும் கோயில் குளங்களுக்கு செல்லுங்கள். தீய பலன்கள் இருப்பதை சொல்ல வேண்டாம். ஒரு 10-20 நாளைக்கு கோயிலுக்கு போங்க, ஒரு 6 மாதம் கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு சரியாக போகும் அப்படின்னு சொல்லணும். இதை விட்டு போட்டு நீ நாளைக்கு செத்து போவ, நீ இன்னைக்கு செத்து போவ அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லக்கூடாது. பிறரை உதாசீனப்படுத்தக்கூடாது. பிறரை கடும் சொற்களால் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஜோதிடர் கவனம். இங்குதான் ஜோதிடர் ஏன் கஷ்டப்படுகிறார் என்று சொல்ல வருகின்றேன். கடும் சொற்களால் கூறக்கூடாது. காரணம், நாம் சொல்லும் ஜோதிடராகிய நாம் சொல்லும் சொற்களே விதைகளாகும், நல் விதைகளாகும். நாம் பார்க்கும், வெளியில் பார்க்கும் மனிதர்கள், ஜீவன்கள் எல்லாமே விதை நிலங்கள். அதனுடைய மனது விதை நிலங்களாகும். அதில் விதைக்கும் பொழுது அவர்கள் வேதனைப்படுவார்கள். அந்த வேதனை நம்முடைய ஜாதகத்தில், ஜோதிடருக்கு நம்மளுக்கும் ஒரு ஜாதகம் இருக்கு, நம்முடைய ஜாதகத்தில் கிரகநிலைகள் சரியில்லாத பொழுது நம்மளுக்கு பாதிப்பை கொடுக்கும். எனவே நாம் சொல்லும் சொல் நல்ல விதைகளாக இருக்க வேண்டும். பிறருடைய வளர்ச்சிக்கு, பிறருடைய முன்னேற்றத்திற்கு நல்ல விதைகளாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அந்த எங்கிருந்து இந்த விதை விதைக்கப்பட்டதோ அங்கே அதனுடைய பலன்களும் சேரும். விதையானது எங்கிருந்து விதைக்கப்பட்ட ஜோதிடராகிய நம்முடைய நாவிலிருந்து. அதனால் தான் ஜோதிடர்கள் நற்சொல்களை சொல்லும், தீய சொல்களை சொல்லும்போது அந்த ஜோதிடர்கள் கஷ்டப்படுவார்கள். சிலர் நினைக்கலாம், எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் நான் ஜாதகத்தில் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன், கோயில்னா சொல்லிடுவேன், அதெல்லாம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு நேரம் சரியாக இருக்கும் பொழுது, காலம் சரியாக இருக்கும் பொழுது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். நேரமும் காலமும் சரியில்லை என்றால் அவர்கள் அப்பொழுது அந்த பாதிப்பை அனுபவிப்பார்கள். இது எனக்கு சில காணொலி வாயிலாகவும் சில நண்பர்களாகவும் கிடைத்த செய்திகள். எனவே ஜோதிடர்கள் நல்ல சொற்களை சொல்ல வேண்டும் கூறி நன்றி கூறி அடுத்த காணொலி சந்திப்போம். விடைபெறுகிறேன். நன்றி.